சில அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம முற்றிலுமாய் நம்மை கழுவுகிற தேவனை தவிர வேற ஒருவராலும் நம்மளை அதிலிருந்து கொண்டு வரவே முடியாது. அதனால் சிலதெல்லாம் கழுவணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நேரத்தை செலவு பண்ணி அவருடைய ஈசோப்பினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அந்த டீப் கிளீன், அந்த சரியான விதத்தில் நம்மளை குணமாக்குற கர்த்தர் யார் அப்படின்னா தேவன் ஒருத்தர் தான் குணமாக்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், நிறைய உபாதிகள், நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் சரியான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கொண்டு போய் இப்போ காலில் ஒரு புண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க. சிலர் அந்த புண்ணை பார்த்த உடனே சரி மேல் பக்கமாக ஒரு பஞ்சு வச்சு மருந்து வச்சு ஒரு கட்டு கட்டி சரி போங்க சரியாயிரும் அப்படின்னு அனுப்புவாங்க. ஆனால் சிலர் அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், டைம் எடுத்து காலை வச்சு கிழிச்சு உள்ளே இருக்கிற சீழு இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து வச்சு அதுக்கப்புறம் கட்டுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருடையதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வெறும் ஒரு கட்டு போடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால விடுதலை கிடைக்காது. சில அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வேரோட கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், போய் சிலர்லாம் சாமி கும்பிடுவாங்க பாருங்க. என்ன சாமி கும்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சு கும்பிடுவாங்க, அவ்வளோதான். அப்படியே வாயில் தொட்டுட்டு நெஞ்சில் வச்சுட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் அப்படின்ற மாதிரி போவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதோ சும்மா தொட்டுட்டு நிற்கிறதுனால நம்முடைய அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர முடியாது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு டைம் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு நம்ம முழுக்க நம்பி நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்குவாருன்னு அவருடைய கையில் நீங்கள் கொடுக்கணும். அவருடைய கையில் நீங்கள் கொடுத்து உட்கார்ந்து ஒன்னொன்னா அறிக்கை செய்து அவர் ஒன்னொன்னா ஞாபகப்படுத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்தை குறித்து நம்மிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய தப்பு என்னன்னு வெளிப்படுத்துவார். அப்போ ஒன்னொன்னா நம்ம அறிக்கை செய்வோம், ஒன்னொன்னா ஒப்பு கொடுப்போம், ஒன்னொன்னா மனம் திரும்புவோம். அப்படி மனம் திரும்புதல் தான் உங்களுக்கு சரியான மனம் திரும்புதலா இருக்கும். மற்றபடி 1000 டைம் நிறைய பேர் எழுதுவாங்க. நிறைய பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை சந்திக்கும் போது அவனுக்கு இந்த ஃபோனில் ரொம்ப அசுத்தமான படம் பார்க்குறதா அவனுடைய ஹேபிட், அவனுடைய பழக்கமாக இருந்துச்சு. அதனால் அவன் நிறைய இழந்துட்டான், அவனுடைய தூக்கத்தை இழந்துட்டான், மனநலமை பாதிக்கப்பட்டுருச்சு. அவன் ரொம்ப அந்த காலேஜ்லேயே ஃபஸ்ட் எடுக்கிறவன், அவனுடைய படிப்பு அவனால் படிக்க முடியலை. அதனால் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமாகி எப்படியாவது நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சவன் நிறைய அவன் முயற்சி எடுத்திருக்கிறான். அந்த முயற்சியில் ஒரு பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு லாங் சைஸ் நோட்டு காமிச்சான். அந்த நோட்டில் அவன் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன், நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன். எத்தனை டைம் எழுதியிருக்கிறான்னா, அவன் கிட்டத்தட்ட 5000 டைம் எழுதியிருக்கிறான். 5000 டைம்ஸ் ஒரு நோட் எடுத்து 5000 டைம் நான் இனி படம் பார்க்க மாட்டேன்னு எழுதியிருக்கிறான். இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அவன் எடுத்து காமிச்சு சொல்றான், இந்த 5000 டைமும் நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அதைத்தான் போய் பார்க்கிறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தனையோ முயற்சி எடுக்கிறான். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீ எவ்வளவு நேரம் அதுக்காக ஜெபம் பண்ணேன்னு கேட்டேன். இல்லை டெய்லி இந்த மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அப்போது நான் என்ன சொன்னேன்னா, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, உன்னுடைய முயற்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நீ டெய்லி கர்த்தர் சமூகத்தில் இப்போ இந்த எழுதுறதுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பல்ல, அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செலவிடு. என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா. 3 months 3 மாதம் கண்டினியூவா நீ இந்த ஜெபத்தை மட்டும் டெய்லி காலையில் ஏறடி. இப்போ ஒரு 3 months தாண்டி அவன் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொன்னான். பாஸ்டர், ஆண்டவர் என்ன முற்றிலுமாய் அதிலிருந்து கர்த்தர் என்ன வெளியே கொண்டு வந்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல,
தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். என்னுடைய முயற்சியினாலே அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் ஆகும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப அவசியமான ஒன்று கர்த்தர் சமூகத்தில் கொடுத்து, கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சென்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். சீடர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்த உடனே எல்லாரும் பயந்து போய் ஒரு அறைக்குள்ள போய் தங்களை பூட்டி கொண்டார். அப்படின்னா அந்த அறைக்குள்ள போய் தங்களை பூட்டிட்டு உள்ளேயே உட்கார்ந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் பிரவேசித்து அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அவங்க அந்த அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள அந்த கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்த உடனே அவங்க தரிசனம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 4 செவத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. இனி இருக்கிற வாழ்க்கை 4 செவத்துக்குள்ள தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள கர்த்தர் கடந்து போய் அவர்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னா, இது உங்க எல்லை இல்லை, நீங்க பூமி எங்கும் கடந்து போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பீர்கள். நான் நம்புகிறேன் இந்த 18வது நாள் இந்த ஜெபத்தில் நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில தோல்விகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை நஷ்டமானதுனால, இல்லைன்னா இந்த சீசர்களை போல இதுவரையிலும் ரொம்ப நல்லா இருந்து திடீரென்று உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய மன வருத்தத்தின் நிமித்தம் ஒரு ரூமுக்குள்ள நீங்க அடைஞ்சிருக்கலாம். உங்க தரிசனத்தை நீங்க ஒரு 4 செவத்துக்குள்ள நீங்க கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், அந்த பூட்டப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் வருகிறார். அந்த தரிசனத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், இது உன்னுடைய எல்லை அல்ல, இது உங்களுடைய எல்லை அல்ல, இந்த 4 செவர் உங்களுடைய எல்லை அல்ல, இந்த தெரு உங்களுடைய எல்லை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக, ஜாதிகளுக்கு தாயாக. இந்த வார்த்தையை விசுவாசித்து கரங்களை தட்டும் போதே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை முழுவதுமாய் மூடிக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வச்சு நம்மளை பூட்டிடும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். நம்ம பார்க்கும்போது நம்முடைய எல்லைகள் நமக்கு ரொம்ப குறைவாய் தெரியும், நம்முடைய தரிசனங்கள் நமக்கு குறைவாய் தெரியும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். சீடர்கள் அந்த ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு அவங்க யாராவது உள்ள போய் உங்க ஃபியூச்சர் என்ன, உங்க எதிர்காலம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, தெரியலப்பா, எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோட இருக்கும்போது உங்களுடைய எல்லை என்ன அப்படின்னு கேட்டா அவரை கேளுங்க, அவருக்கு தெரியும். அவர் எங்களை நல்லா கொண்டு போயிடுவாரு. அவர் போற இடத்துல எல்லாம் நாங்க போவோம். அவர் எங்களுக்கு பெரிய பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அவர்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை போச்சு. ஆண்டவர் அடிக்கப்பட்டுட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்ட தெரிஞ்ச உடனே அவங்க அத்தனை பேர் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டாங்க. அதான் வேதம் சொல்லுது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த இயேசு, அந்த ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, உங்க இருதய கதவு பூட்டப்பட்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தரிசனம் ஒருவேளை பூட்டப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், வேற யாருக்காகவும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான். கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த நாட்களில் வந்த அவமானத்தினால,
கடந்த நாட்களில் வந்த நஷ்டத்தினால, அந்த வியாதியினால நான் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள நான் இருக்கிறேன். என்னுடைய எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். அவ்வளோதான். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் எனக்கு முன்னாடி நிற்குது. எனக்கு எதுவுமே தெரியல. என்னுடைய ஃபியூச்சரை பற்றி எதுவுமே தெரியல. என்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியல. எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு எனக்கு தெரியல. இனி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருவார். ஆனால் இன்றைக்கு உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து, ஒரு பெரிய விசாலத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரே சொல்லுங்க. முழு பலத்தோட அப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவர். முழு பலத்தோட எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன். நான் உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோடு. எனக்கு ஒரு தரிசன எல்லையை கர்த்தர் விரிவாக்குங்க. எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. அந்த விஷனை இன்னைக்கு எனக்கு தாங்கப்பான்னு உங்க சத்தம் மேலோங்கி கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.